வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். இந்த வீடியோ ரிலாக்ஸ் வித் ராம்ஜியில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரவு தரும்படி, என்னை ஊக்கப்படுத்தும்படி அன்போட கேட்டுக்கிறேன். ரஜினிகாந்த் சாருடைய ஒரு படத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த படம் பெண்ணுடைய பெயரை கொண்ட தலைப்புல வந்த படம். எப்படி பிரியான்னு வந்துச்சு, பைரவின்னு வந்துச்சு, அது மாதிரி காயத்ரி அப்படின்னு ஒரு திரைப்படம். காயத்ரி திரைப்படத்துல ரஜினி தான் ஹீரோ, ஆனா ரஜினி தான் வில்லன். ஜெய்சங்கர் தான் ஹீரோ, ஆனா ஜெய்சங்கர் இன்டர்வல் வரைக்கும் வரமாட்டார். காயத்ரி அப்படிங்கிற திரைப்படம் பஞ்சவர்ணாசலசாரத்தினுடைய படம். அது யஷ்வந்த் இவர் பட்டாபிராமன் அப்படின்னு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. பொதுவா மிகப்பெரிய கதாசிரியர் பஞ்சவர்ணாசலம், ஆனா பலருடைய நாவல்களை படமாக்கினார் பஞ்சவர்ணாசலம். மிகப்பெரிய எழுத்தாளர், வசனகர்த்தா, கதாசிரியர் தான் மகேந்திரன் சார். ஆனா மகேந்திரன் சாரும் மற்ற நாவல்களை எல்லாம் எடுத்து படமாக்குறதுல ஆர்வம் காட்டினார். அதே போல பஞ்சவர்ணாசலம் சாரும் இப்படி நிறைய பேரை நம்ம உதாரணம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பஞ்சவர்ணாசலம் சார் எடுத்த படம் தான் காயத்ரி. கிட்டத்தட்ட ரஜினிகாந்தனுடைய ஆரம்பகட்ட படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. ரஜினிகாந்தனுடைய ஸ்டைலையும் இதுல பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த படத்தினுடைய கதாசிரியர் எழுத்தாளர் சுஜாதா சார். சுஜாதா சாருடைய காயத்ரி அந்த படம் சுஜாதாவுடைய நாவல். அதை படமாக்கினர் பஞ்சவர்ணாசலம் தயாரிச்சார். அதே போல பிரியா படமும் சுஜாதாவுடைய கதை தான். அதை பஞ்சவர்ணாசலம் தயாரிச்சு படமாக்கினார். இந்த காயத்ரி திரைப்படம் அந்த கால 70களுடைய மத்தியில வந்த அந்த படம், 70களுடைய இறுதின்னு வச்சுக்கோமா, அந்த சமயத்துல வந்த இந்த படத்தினுடைய கதை கருவே அப்படி ஒரு போல்டான, ஒரு வித்தியாசமான, நம்ம தமிழ் சினிமா பார்க்காத ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவர் திருமணம் செய்து கொள்வார். படத்துல வில்லனிக்கு ஹீரோவாக இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் கல்யாணம் செஞ்சுக்குவாரு. செஞ்சுக்கிட்ட பிற்பாடு அந்த மனைவி கூட படுக்கையில இருக்கிறத அவரே ப்ளூ ஃபிலிம்னு அப்ப சொல்லுவாங்க, பிஎஃப் நீலப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரே எடுத்து அதை கேசட் ஆக்கி வித்து காசு சம்பாதிப்பார். அதுக்கப்புறம் இப்படியாக சம்பாதிக்கிறது, வீடியோ எடுத்து சம்பாதிக்கிறது தான், நீலப்படம் எடுத்து சம்பாதிக்கிறது தான் அவருடைய வேலையா இருக்கும். அப்படிப்பட்டவர் ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிட்டு வருவார். ஸ்ரீதேவியையும் அப்படியாக வீடியோ எடுக்கிறதுக்கு முனைப்பு காட்டிக்கிட்டே இருப்பார். அந்த வீட்டில் இருக்கிற அசோகன், அந்த வீட்டில் அக்கான்ற பேர்ல இருக்கிற ராஜசுலோச்சனா, இவங்க எல்லாரும் அக்கான்னா அக்கா இல்ல, வேற ஒரு உறவு. அசோகன்றவர் வீட்டு சமயக்காரர் இல்ல, அவரும் வேற ஒரு உறவு. இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ரீதேவிக்கு தெரிய வரும். அந்த பங்களாவில் இருக்கிற அவுட் ஹவுஸ், அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு பெண், அந்த பெண் பைத்தியம் மாதிரி அங்க இருக்கிறது. அது யாரு என்ன அப்படின்லாம் தெரியும் போது நமக்கு ஏற்படக்கூடிய திடுக்கிடும் விஷயங்கள்னு படம் பரபரப்பா போயிட்டே இருக்கும். நமக்கு ஸ்ரீதேவி பார்க்கும் போதெல்லாம் ஒரு பதற்றம் பண்ணுவோம். ஐயோ கடவுளே, யாராவது இந்த பாழா போன ரஜினிகாந்த் காப்பாத்துங்கயா அப்படின்னு நம்ம கோபப்பட்டு, வருத்தப்பட்டு, பயந்து பதவிதைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியாது, லாக் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா வருவாங்க, அவங்க அப்பா அம்மா கூடவும் அவங்களோட உரையாட விட மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கூட திருப்பதிக்கு போறதுக்கு ஸ்ரீதேவி தயாராவாங்க, வேணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீதேவிக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கிருந்து நம்ம தப்பிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது, தப்பிச்சாகணும், என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நோட் எடுப்பாங்க. அந்த நோட்ல எல்லாத்தையும் எழுதுவாங்க. அப்படி எல்லாத்தையும் எழுதி பேப்பர் போடுவாங்க இல்லையா, அந்த பேப்பர் போடுற இதோட இந்த நோட்டையும் இணைச்சிடுவாங்க. வெண்ணிராடை மூர்த்தி அந்த பழைய பேப்பர் கடைக்கு போய் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்த நோட்டை யதார்த்தமா வாங்கிட்டு போவார். அவர் ஜெய்சங்கருடைய அசிஸ்டன்ட். ஜெய்சங்கர் ஒரு தனியார் துப்பறிவாளர். அவர்கிட்ட இது போகும்போது இது யாரு என்ன அப்படின்னு இதெல்லாம் படிச்சுட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நூல் பிடிச்சி போய் அங்கே பிஎஃப்க்கு ப்ளூ ஃபிலிம் கேசட்டு வாங்குறவர் போல கடைசியில் ஸ்ரீதேவியை காப்பாற்றுறதாக இந்த படம் முடியும். அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட முக்கியமான படம் தான் காயத்ரி அப்படிங்கிற திரைப்படம். ரஜினியுடைய ஸ்டைல் இந்த படத்தில் பட்டையை கிளப்பிச்சு. வில்லனா ரஜினி நடிக்கும்போது அவருக்கு நிறைய தீனி கிடச்சிச்சு. அதுக்கு இந்த தீனிக்கு பிரமாதப்படுத்திற வகையிலே ஒவ்வொரு காட்சியிலையும் ரஜினி பண்ணியிருப்பாரு. இடைவேளைக்கு அப்புறம் தான் ஜெய்சங்கர் சாரே இந்த படத்தில் வருவார். இந்த படம் இடைவேளை வரைக்கும் ஜெய்சங்கரே வரமாட்டார், ரஜினி தான் இருப்பார். அப்ப யார் தான்டா காப்பாத்துவா அப்படின்னாக்க இன்டர்வலுக்கு அப்புறம் ஜெய்சங்கர் வருவார். பட்டம் பிரமாதமா இருக்கும். சசிரேகா அவர்கள் பாடிய
வாழ்வே மாயமா அப்படின்ட்டு அந்த பாட்டை கேட்டாலே வாழ்வே மாயம் தாண்டா, என்னடா இது பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்துகிற அளவுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட வெற்றி படமாக அமைஞ்சது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ ரஜினியை திட்டாதவர்களே கிடையாது. இந்த படம் பார்த்துட்டு வந்த அத்தனை பேரும் ரஜினியை திட்டினாங்க. இன்ஃபேக்ட் ரஜினியினுடைய நடிப்பை ரசித்த ரஜினி ரசிகர்களை கூட திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரஜினிக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வர ஆரம்பித்த சமயத்தில் தான் இந்த காயத்ரி திரைப்படம் அப்படின்னு வந்துச்சு. இந்த படம் ரஜினிக்கு ஒரு பெரிய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த படம் உதவிச்சு அப்படின்னு சொல்லணும். ஜெய்சங்கர் சாரும் பெருந்தன்மையா முரட்டுக்காலையில் நடிச்சார் இல்லையா ரஜினிக்கு வில்லனா, ஆனால் ரஜினிக்கு மெயின் கேரக்டர் இருந்தாலும் கூட பஞ்சு அருணாசலத்துக்காகவும் ரஜினி வளர்ட்டியா அப்படின்னு சொல்லியும் ஜெய்சங்கர் விட்டு கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல நடித்து அந்த படத்துக்கு பலம் சேர்த்து கொடுத்தார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத, ரஜினி சாருடைய கெரியரில் மறக்க முடியாத படம் தான் இந்த காயத்ரி சுஜாதாவுடைய கதை திரைப்படம். வணக்கம் நண்பர்களே.